சார் வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். இப்போ டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தொடர்ந்து பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு வந்த சூழ்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு இப்போது 3ஆம் கட்ட தேர்தல் முடிவடைந்த சூழ்நிலையில் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல் களத்தின் போக்கை இந்த இடைக்கால ஜாமீன் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மாற்றும் நினைக்கிறீங்களா? இங்கே என்ன நினைக்கிறீங்க சார்? இது இலை பொறுத்தவரையில் இது காலம் தவறி காலம் தாழ்த்தி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்று எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் முதல்வராக இருக்கின்ற ஒருவரை வேண்டுமென்றே பயமுறுத்த வேண்டும், நடைபெற இருக்கின்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்ற காரணத்திற்காக சட்ட விரோதமாக என்று சொல்வதை விட தர்மத்துக்கு விரோதமாக கெஜ்ரிவால் அவர்களை மோடி அவர்கள் கைது செய்து சிறையில் வைத்தார்கள். ஆனால் அவரை விடுவிக்க வேண்டும் என்று பலமுறை நீதிமன்றத்தில் முறையிட்டும் கூட கிடைக்காத நீதி இன்றைக்கு கொஞ்சம் நீதி விழித்துக் கொண்டிருக்கின்றது. தர்மத்திற்கு இன்னும் இந்தியாவிலே கொஞ்சம் மரியாதை இருக்கின்றது என்பதை காட்டுவது போல இன்றைக்கு அவரை விடுவித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது, இதுபோல நீங்கள் எப்போதும் தர்மத்தின் வழியாக நீதியின் வழியாக நீங்கள் நடக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு வேறு ஆட்சி வரும்போது உங்களை பழிவாங்க நேரிடும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது முதலமைச்சர்கள், அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு அமலாக்கத்துறையால் 2 முதலமைச்சர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அடுத்து ஒரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த மாநிலத்தின் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா இன்னும் அவர் சிறையில் தான் இருக்கிறார். இதே போல தமிழகத்திலும் முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை இது போன்று அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரை மட்டுமே இந்த கைது செய்து அவர்களுக்கு ஜாமீன் கிடைப்பதில் பல மாதங்கள் தாமதமாவதும், அவர்கள் இந்த கட்சியின் பெயர் மற்றும் அந்த நபர்களின், அரசியல் கட்சி நபர்களின் அந்த நற்பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் இருக்கிறது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றன. ஆனாலும் இந்த அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடரப்பட்ட அந்த பல்வேறு வழக்குகளில் எந்த உத்தரவும் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம் என்றால், சாதாரண மக்களை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக. நாங்கள் நினைத்தால் பெரிய பெரிய பதவியில் இருக்கின்றவர்களையே, மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தலைவர்களையே எங்களால் கைது செய்ய முடியும். ஆகவே நாங்கள் சொல்லுவதை மீறி நீங்கள் நடந்தால் உங்கள் மீதும் நாங்கள் பாய்வோம். ஆகவே எங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று இந்திய மக்களுக்கு எச்சரிக்கை விடுகின்ற வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் இந்திய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் பக்கபலமாக இருப்பார்கள். ஜனநாயகத்தில் காப்பதில் உறுதியாக இருப்பார்கள். காரணம், அவ்வளவு பெரிய வெள்ளையர்களுடைய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையாளர்களாக இருந்த வெள்ளைக்காரர்களையே இந்த நாட்டை விட்டு துப்பாக்கி இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் சிந்தாமல் துரத்திய தர்ம நீதிவான்கள் நம்முடைய மக்கள் என்பதை மோடியும் அமித்ஷாவும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வளவு பயமுறுத்தினாலும் இந்திய மக்களை பயமுறுத்த முடியாது. மக்கள் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்துதான். ஏன், காங்கிரஸில் எப்படி அந்த காலத்தில், சுதந்திர காலத்தில் உயிரை பற்றி கவலைப்படாமல் போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ, அதுபோல் இப்போதும் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதிலே உறுதியாகவும் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இந்த முதல் கட்ட தேர்தலுக்கு முன்பு ஒரு முழக்கம் அதிகமாக ஒலித்தது. ஆனால் இந்த 3 கட்ட தேர்தல் நிறைவடைந்த இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தல் களத்தின் போக்கு மாறி இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி, விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இப்போது சிறு மாற்றம், அந்த 400 என்ற முழக்கம் சிறு மாற்றம் தான் ஏற்பட்டு இருக்கின்றது. 400 என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்ணிக்கையில் முதலிலே இருக்கின்ற 4 என்பது காணாமல் போய்விட்டது. அவர்களுக்கே அந்த நாளில் நம்பிக்கை இல்லை. மிகப்பெரிய படும் தோல்வியை இந்த தேர்தலிலே அவர்கள் அடையப் போகின்றார்கள் என்பது 100க்கு 100 உண்மை. தமிழகத்தில், தென்னகத்தில் எப்படி மக்கள் மோடிக்கு எதிராக இருக்கின்றார்களோ அதேபோல் வடபுலத்திலும் இன்றைக்கு மக்கள் மோடிக்கு எதிராகவும் இந்த மதவெறி பிடித்த பாசிஸ்ட் ஆட்சிக்கு எதிராகவும் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை முழுமையாக திரும்பி இருக்கின்றது, எதிராக வந்து கொண்டிருக்கின்றது.